ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஆகிறதுன்றது என்னுடைய அம்பிஷன் கிடையாது. பாரதிய ஜனதா கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்ன்றதுனால மத்திய திட்டங்கள் இருக்கிறது. அதனால் நீலகிரி மாவட்டத்துக்கு ஒரு சேவை செய்வதற்கு ஒரு வாய்ப்பாக நான் பயன்படுத்தி ஒரு ரோல் மாடல் எம்எல்ஏவை நான் இருக்கணும்னு. கடந்த 2 முறை காங்கிரஸ் தான் வெற்றி பெற்றிருக்கு. நீங்களும் போன தடவை கண்டெஸ்ட் பண்ணி ஒரு 5000 vote டிஃபரன்ஸ்ல தோல்வி அடைஞ்சிருக்கீங்க. இந்த தடவை என்னவா மாறி இருக்குன்னு நினைக்கிறீங்க? கடந்த முறை எனக்கு 12 நாள் இருக்கும்பொழுது தான் என்னை அறிவித்தார்கள். அந்த சமயம் போதாமல் இருந்ததுனால 12 நாள்ல ஒரு 60,000 ஓட்டு வாங்கினது நான் அது ஒரு வெற்றியாக தான் நினைக்கிறேன். அதிமுக பாஜக கூட்டணி இங்க களத்திலேயே இல்ல. இப்போ களமே டிஎம்கே டிவிகேன்னு இருக்கு அப்படிங்கிறாங்க. யங்ஸ்டர்ஸ் ஓட்லாம் அந்த பக்கம் போதா? உங்களுக்கு இந்த ஊர் யங்ஸ்டர்ஸ்லாம் ஓட்டு போடுவாங்க? போகலாம். அதுல நான் அரசியலுக்காக ஒன்றும் போகாதுன்னு சொல்ல தயாரில்ல. ஒரு எரோஷன் வில் பி தேர். பிஜேபி பொறுத்த அளவில் அந்த எரோஷனே நடக்காது. எல்லாம் மெச்சூர் ஓட்டர்ஸ். ஒரு நடிகர்ன்றதுக்காக இந்த மாதிரி ஓட்டெல்லாம் போட மாட்டாங்க. டிஎம்கே ஓட்ஸ் தான் போகணும்னு நான் நினைக்கிறேன். பாஜக வேட்பாளரா மக்களை சந்திக்கும் போது அவங்களோட ப்ரொபகண்டாவை எதிர்கொள்றது எப்படி? எல்லாம் புரிஞ்சிட்டு இருக்காங்க. சும்மா வீண் அரசியல் இவங்களுடைய அறியாமே தான் நினைக்கிறேன். நம்ம ஜனநாயக கட்டமைப்புல மாநிலமும் மத்திய அரசும் இணைஞ்சு செஞ்சாலும் ஒரு இணக்கமான அரசு இருந்ததை இதையும் செய்ய முடியும். இங்கேயும் எங்களையும் ஆன்மீகத்தையும் பிரிக்க முடியாது. இவங்களுக்கும் ஆன்மீகத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. கோயிலை இடிப்பேன்றான், நாங்க கோயிலை கட்டுறோன்றோம். அதனால இடிக்கிறவர்களுக்கும் அழிவுக்கும் ஆக்கத்திற்கும் இருக்கிற ஒரு போராட்டம். Pani 65. இது மட்டும்தான். பனியன்னா மில்கி மிஸ்ட், only மில்கி மிஸ்ட். விஜயராஜன் அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறாங்க. போன எலெக்ஷன்லயும் நீங்க தான் வேட்பாளராக இருந்தீங்க. இந்த தொகுதிக்கும் இந்த ஊருக்கும் உங்களுக்குமான கனெக்ஷன், இந்த ஊருக்கும் உங்களுக்குமான அங்க செஞ்ச விஷயங்கள், ஏன் மக்கள் உங்களை தேர்ந்தெடுக்கணும், அந்த விஷயங்கள் சொல்லுங்க. இந்த ஊருன்றது எங்களது பொறுத்தளவில் நீலகிரி, அதாவது மண்ணின் மைந்தர்கள்னா ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஒரு பகுதியை நம்ம சொல்ல மாட்டோம். நீலகிரி படுகு சமுதாயம் தானே அந்த 4 பெட்டான் இருக்கும். ஸோ எங்கே இருந்தாலும் ஏது இருந்தாலும் அவர்கள் மண்ணின் மைந்தர்கள். அந்த வகையில் பல தொடர்புகள் இந்த பகுதி மக்களுடன் எனக்கு இருக்கின்றது. ஆகவே உதகை வேட்பாளராக நான் விரும்பி கேட்பதை விட நமது பாரதிய ஜனதா கட்சி கடந்த முறையே தேர்வு செய்து எனக்கு ஒரு வாய்ப்பினை எனக்கு தந்தார்கள். இம்முறை அந்த வாய்ப்பை வெற்றிகரமாக அமையவில்லை என்றாலும் கூட மீண்டும் என் மீது வைத்து நம்பிக்கையுடன் மக்களுக்கு பணியாற்றுவார் என்ற நம்பிக்கையில் கொடுத்திருக்கிறார்கள். அவர்கள் எடுத்த முடிவு பிரகாசமா போயிட்டு. நீங்களே சொன்ன மாதிரி போன தடவையும் கொடுத்தாங்க, இந்த தடவையும் கொடுக்குறாங்க. மக்களோட ஒரு கனெக்ஷன் இருக்குங்கிறதுக்காக அவங்களே தேர்ந்தெடுக்கிறாங்க சொன்னீங்க. அந்த கனெக்ஷன் ஏன், எவ்வளோ என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கீங்க? இல்லை, பல அமைப்பில் இருக்கேன். பேசிக்காக நான் ஒரு வழக்கறிஞராக 10 ஆண்டு வழக்கறிஞர் இருந்திருக்கேன். அப்புறம் பல பொறுப்புகள் இருந்திருக்கேன். இந்த மெயினாக இங்கே சிறு விவசாயிகள் தான், தேயிலை தான் மெயின் கிராப். அதுதான் பொருளாதாரமே, அதுதான் அடிப்படையாக கொண்டிருக்கு. 65,000 விவசாயிகள் இருக்காங்க. அந்த 25,000 விவசாயிகளுடைய தலைவர்களாக இருந்திருக்கு. அந்த காலகட்டத்தில் புரட்சி தலைவி அம்மா அவங்க இருக்கும்போது அவர்களெல்லாம் கேட்டு அண்ட் தினத்திலே நமக்கு மக்களுக்கெல்லாம் இந்த சப்சிடின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி மானியங்களெல்லாம் வாங்கி கொடுத்துருக்குறேன். இந்த மாதிரி ஃபேக்ட்ரி ஓனர்ஸ் அசோசியேஷன்லேயும் இருந்திருக்கிறேன். அதனால அதுலேயும் ஃபேக்ட்ரி ஓனர்ஸோடைய ஃபேக்ட்ரிகளெல்லாம் மேம்படுத்துவதற்காக நான் வைஸ் சேர்மன் டீ போர்டில் இருக்கும்போது நிறைய சப்சிடியெல்லாம் வாங்கி கொடுத்து மேம்படுத்துகின்ற பணியும் நான் செய்திருக்கிறேன். அதுவும் அல்லாமல் பல ஆன்மீக என்னுடைய ஒரு பொதுநல ஊழியனாக தான் சோஷியல் சர்வீஸ் தான் பண்ணிட்டு இருந்தேன். அதில் நிறைய எனக்கு பிடித்த இணைவதற்கு முன்பாகவும் தொடர்ந்து சமூக பணிகள் எனக்கு பிடித்தமானது அந்த ஆன்மீகம். நிறைய கோயில்களுக்கு எனக்கு தொடர்பு இருக்கு. நிறைய கோயில்களுக்கு நான் தலைவராகவும் இருக்கிறேன். இஷ்ட தெய்வம் முருகர் தான். எங்கள் ஊர்லேயே ஒரு பெரிய முருகர் கோயில் இப்போ பெருசாக பண்ணிட்டு இருக்கோம். அது இல்லாமல் கலைத்துறையிலையும் எனக்கு நீலகிரி மாவட்டத்துடைய பாரதிய வித்யாபவன் ஒரு அமைப்பில் வைஸ் சேர்மனாக இருந்து அந்த கலைப்பிரிவு குழந்தைகளுக்கெல்லாம் அந்த நமது கலாச்சாரம் பரதநாட்டியம் இது போன்றதெல்லாம் செய்யணுன்ற முயற்சியில் இருக்கிறேன். அதுவும் அல்லாமல் மக்களுடைய மனமும் உடலும் சிறப்பாக இருக்க யோகா அவசியம் என்று நினைக்கிறவன். அதனால் நீலகிரி மாவட்டத்தில் யோகா சங்கத்தினுடைய தலைவராகவும் இருக்கின்றேன். இது போன்ற கூட்டுறவுத்துறையில் தலைவராக இருந்திருக்கிறேன். பல தொடர்புகள் நம் மக்களிடையே இருந்திருக்கிறது. ஒரு பள்ளி வைத்திருக்கின்றோம். எங்களுடைய தந்தையின் பெயரிலே ஒரு நினைவு பள்ளி ஒன்று வைத்திருக்கோம். அங்கே படிக்கிற மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் மதிய உணவு இலவசமாக ஒரு தனியார் பள்ளி கொடுப்பது எனக்கு தெரிந்த அளவில்
தமிழகத்திலே நம்மளுக்கு தான் நினைக்கிறேன். ஆமாம், யூனிஃபார்ம் 2 யூனிஃபார்ம் ஃப்ரீயாக கொடுக்குறோம். அது மாதிரி கல்வி பணி வந்து குழந்தைகளுக்கு ஃபீஸ் ஒரு மினிமம் ஃபீஸ் இருக்கு, இதெல்லாம் ஃப்ரீயாகவே கொடுக்குறோம். ஓகே, அந்த மாதிரி மருத்துவமனையும் கேள்விப்பட்டேன். ஒரு மருத்துவமனை வந்து ஒரு ட்ரஸ்ட் வந்து சாய் ட்ரஸ்ட்டில் பண்ணியிருக்காங்க. அதில் என் சன் வந்து ஒரு ட்ரஸ்டியாக இருக்கிறாரு. அதுக்கு அந்த ஒரு பள்ளி உருவாகுவதற்கு, அந்த ஹாஸ்பிட்டல் உருவாகுவதற்கு நாங்கள் காரணமாக இருந்திருக்கிறோம். அதில் இப்போது என்னுடைய சன் வந்து கோல் இந்தியாவில் வந்து டைரக்டர் இருக்கிறதுனால அதன் மூலம் ஒரு பெண்கள் மார்பக புற்றுநோய்ன்றது இந்த தமிழகத்திலே அதிகமாக இருக்குது, நீலகிரியில் அதிகமாக இருக்குது. அதெல்லாம் சொல்லி வந்து அதெல்லாம் பண்ணுறதில்ல, சிகிச்சை பெறதில்லை. ஏன்னா அவங்களுக்கு ஒரு இயற்கையாக எங்களுடைய பெண்கள் வந்து கொஞ்சம் சை டைப்பாக இருப்பாங்க. அதனால் நிறைய பாதிப்புகள் இருக்குது. அதனால் அந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் பண்ணணும்னு சொல்லி ஒரு வண்டி வாங்கி ஒவ்வொரு கிராமத்துக்கும் போகிற ஏற்பாடுகள் அது இப்போ கடந்த 2 மாதத்துக்கு தான் நமது இணையமைச்சர் முருகன்ஜி வந்து தான் அதெல்லாம் மாநில தலைவர் நயனா நாகேந்திரன் இருவரும் வந்து அந்த தொடங்கி வைத்திருக்காங்க. இப்போ ஒவ்வொரு பகுதியிலும் இப்படி போயிட்டுருக்கு. தனிப்பட்ட முறையிலே எங்களுடைய ட்ரஸ்ட் ஒன்று இருக்குது. அந்த ட்ரஸ்ட்டில் கல்விக்கும் அந்த குறிப்பிட்ட ஒரு எவ்வளோ மருத்துவ செலவுகள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அதனால எனக்கும் மக்களோட ரொம்ப ஒரு தொடர்பு இருக்கிறதுனால தொகுதி மக்கள் எல்லாருக்கும் நீங்க பரிச்சயம். நீலகிரி மாவட்டத்தை பொறுத்தவரை எந்த தொகுதியானாலும் நமக்கு போஜராஜனா எல்லாருக்கும் தெரியும். ஆமாம், தெரியும். ஓகே ஓகே ஓகே. இப்போ ஆனால் இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து காங்கிரஸ் அதிகமாக வெற்றி பெற்ற தொகுதியாக இருக்குது. கடந்த 2 முறை காங்கிரஸ் தான் வெற்றி பெற்றிருக்கு. நீங்களும் போன தடவை கண்டெஸ்ட் பண்ணி ஒரு 5000 vote டிஃபரன்ஸில் தோல்வி அடைஞ்சிருக்கீங்க. இந்த தடவை என்னவா மாறி இருக்குன்னு நினைக்கிறீங்க? கடந்த முறை வந்து நான் வெற்றி வாய்ப்பு இழந்ததுக்கு காரணம் வந்து காங்கிரஸ் வெற்றின்றது அல்ல. எனக்கு வந்து 12 நாள் இருக்கும்பொழுது தான் என்னை அறிவித்தார்கள். அந்த சமயம் போதாமல் இருந்ததுனால உதகை நகரத்தில் நான் வேலை செய்ய முடியவில்லை. ஆகவே அந்த 12 நாளில் ஒரு 60,000 ஓட்டு வந்து வாங்கினது நான் அது ஒரு வெற்றியாக தான் நினைக்கிறேன். அதனால் இந்த தடவை அது ரொம்ப ஒரு நல்ல மார்ஜினில் நாங்கள் வெற்றி பெறதுக்கு, ஏன்னா எல்லாம் தெரியும், இப்போ எல்லாருமே தெரியும், இந்த தடவை வெற்றி பிரகாசமாக இருக்கும். அதே நான் என்ன நினைக்கிறேன்னா, என்னுடைய ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஆகிறதுன்றது என்னுடைய அம்பிஷன் கிடையாது. எனக்கு அது பாரதிய ஜனதா கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்ன்றதுனால நிறைய மத்திய திட்டங்கள் இருக்கிறது. அதனால் நீலகிரி மாவட்டத்துக்கு ஒரு சேவை செய்வதற்கு ஒரு வாய்ப்பாக நான் பயன்படுத்தி ஒரு ரோல் மாடல் எம்எல்ஏவை நான் இருக்கணும்னு விரும்புகிறேன். உங்களுக்கு பிரச்சாரம் பண்ணுவதற்கு மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் இங்கே வராங்க, மாநில தலைவர் நயினார், முன்னாள் தலைவர் அண்ணாமலைன்னு பலரும் போஜராஜன் அவர்களுக்காக ஊட்டி வரைக்கும் வந்து பிரச்சாரம் பண்ணுறாங்களே, என்ன விஷயம் அது? என் மேலே இருக்கிற நம்பிக்கை தான். இல்லாட்டி ஒரு வெற்றி வாய்ப்பு இழந்தவருக்கு மறுபடியும் கொடுக்க மாட்டாங்க. அவர் சேவை செய்வார். லாஸ்ட் டைம் இழந்து ஏதோ ஒரு காரணத்தால் ஆகிப்போச்சு. நிச்சயமாக அவர் வெற்றி பெறுவார், ஜனங்களுக்கு சேவை செய்வார்ன்ற இதில் தான். அப்புறம் சில பிரச்சனைகளெல்லாம் மத்திய அரசு தொடர்புள்ள பிரச்சனைகளை தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தேயிலை விலை, அப்புறம் படுக சமுதாயத்தை பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்கறது. அதுக்கு நேற்று வந்து சட்ட அமைச்சர் வேறு வந்திருந்தார், லா மினிஸ்டர். அவர் வந்திருந்தார். அவர்கிட்ட இந்த பிரச்சனைலாம் சொல்லும்போது நிச்சயமாக நான் செஞ்சு தர்றேன், நியாயமான கோரிக்கைன்னு சொல்லி ஒரு உறுதியை கொடுத்துருக்காரு. இல்லை, அதிமுக பாஜக கூட்டணி இங்கே களத்திலே இல்லை. இப்போ வந்து களமே டிஎம்கே டிவிகேன்னு இருக்குது அப்படிங்கிறாங்க. யங்ஸ்டர்ஸ் ஓட்டுலாம் அந்த பக்கம் போதா? உங்களுக்கு இந்த ஊர் யங்ஸ்டர்ஸ்லாம் ஓட்டு போடுவாங்க? போகலாம். அதில் வந்து நான் சும்மா ஒரேடியாக அரசியலுக்காக ஒன்றும் போகாதுன்னு சொல்ல தயாராக இல்லை. ஒரு எரோஷன் வில் பி தேர். ஆனால் அது வந்து எந்த நம்ம பிஜேபி பொறுத்த அளவில் அந்த எரோஷனே நடக்காது. ஏன்னா எல்லாம் மெச்சூர்ட் ஓட்டர்ஸ். அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு எமோஷ்னலுக்காக, ஒரு நடிகர்ன்றதுக்காக இந்த மாதிரி ஓட்டெல்லாம் போட மாட்டாங்க. அதே மாதிரி அதிமுகவில் இருக்கிற தொண்டர்களும் அப்படி தான் இருக்கிறாங்க. ஏன்னா ஒரு 18 to 35 வரைக்கும் இருக்கிற ஒரு சில யங்ஸ்டர்ஸ் வந்து மாறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதில் வந்து நிறைய டிஎம்கே ஓட்ஸ் தான் போகணும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இப்போ இன்னொன்று, இந்த தொகுதியில் என்னென்ன பிரச்சனைகளாக இருக்குது? நீங்கள் எம்எல்ஏ ஆகும் பட்சத்தில் என்னென்ன விஷயங்களாக சரி பண்ணணும்னு நீங்கள் நினச்சிருக்கீங்க? குறிப்பாக மாவட்ட தழுவிய சில பிரச்சனைகளெல்லாம், நான் ஊட்டி தொகுதி எம்எல்ஏ தேர்வுப்பட்டாலும் எனக்கு வந்து மாவட்டம் முழுவதும் சில பிரச்சனைகள் இருக்குது. அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பொருளாதாரத்தை மேம்படுத்த வேணும்னா தேயிலை விலையை உயர்த்த வேண்டும். அடுத்தது வந்து எங்கள் சமுதாயத்தை பட்டியலிடத்தில் சேர்க்க வேண்டும்ன்றது அது மாவட்ட தழுவிய பிரச்சனை. உதகையை பொறுத்த அளவில் ஒரு சிறப்பான நகரமாக நான் நினைக்கிறேன். அது வந்து கடவுளுடைய கொடை என்று தான் நினைக்கிறேன். அது நாம் சரியாக செய்யவில்லை. இதுவரை அது ஒரு நகரத்தையே நரகமாக தான் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். என்னுடைய நண்பர்களுடன் வெளிநாடெல்லாம் நான் சொல்லும்போது
அவர்கள் சொல்லுவார்கள் அந்த தீம் பார்க்கெல்லாம் பார்த்துட்டு சிங்கப்பூர்லெல்லாம் உங்கள் நீலகிரி இதை விட என்ன சிறப்பாக குறைவு, எவ்வளவோ செய்யலாமே, ஏன் செய்யலை அப்படின்போது எனக்கே ஒரு நெருடலாக இருக்கும். உண்மை தானே, ஒன்றுமே ஆகலையேன்ற மாதிரி ஒன்று இருக்கும். அதனால் முக்கியத்துவம் சுற்றுலா வளர்ச்சின்றது இன்றைக்கி வந்து ஒரு நெகட்டிவ் அப்ரோச்சில் போகிறாங்க. வர்ற சுற்றுலா பயணிகள் எல்லாம் குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது அப்படி அல்ல. நான் போன வருஷம் கூட 4 லட்சம் சுற்றுலா பயணிகள்லாம் குறைஞ்சிருக்காங்க. என்னுடையது வந்து இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உட்கட்டமைப்பு அபிவிருத்தி பண்ணி ஒரு நல்ல சுற்றுலா தலம் அதை இன்னும் சிறப்பாக பண்ணணும். நிறைய சுற்றுலா பயணிகள் வரணும். அதனால அங்கே இருக்கிற வியாபாரிகளுக்கெல்லாம் வியாபாரம் பெருகணும். அதனால பொருளாதாரம் மேம்படணும் அப்படின்னு அந்த ஒரு பாசிட்டிவ் அப்ரோச்சில் போயிட்டு இருக்காங்க. திமுக இந்த எலெக்ஷன்ல முக்கியமான வைக்கிற ப்ரொபகண்டாவே இந்த எலெக்ஷன் ரொம்ப முக்கியமான எலெக்ஷன், தமிழ்நாடா டெல்லியா அப்படிங்கிற எலெக்ஷன். ஸோ வந்து பாஜக எதிர்ப்பு தான் ரொம்ப முக்கியம், பாஜக கொண்டு வரக்கூடிய எல்லா விஷயமே தமிழ்நாட்டுக்கு எதிராக இருக்குங்கிற தங்களுடைய பிரச்சாரங்களை முன் வச்சுட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஒரு பாஜக வேட்பாளராக மக்களை சந்திக்கும் போது அவங்களோட ப்ரொபகண்டாவை எதிர்கொள்றது எப்படி இருக்கு? எல்லாம் புரிஞ்சிட்டு இருக்காங்க. இது சும்மா வீண் அரசியல், இவங்களுடைய அறியாமே தான் நினைக்கிறேன். இந்த நம்ம ஜனநாயக கட்டமைப்பில் மாநிலமும் மத்திய அரசும் இணைஞ்சு செஞ்சாதான் ஒரு இணக்கமான அரசு இருந்தால் தான் இதையும் செய்ய முடியும். எம்ஜிஆர் பீரியட்லேருந்து எல்லா காலகட்டத்திலையும் புரட்சி தலைவர்களிலும் ஒரு இணக்கமான அரசு இருக்கும்போது தான் நிறைய பண்ணியிருக்காங்க. இது வந்து எப்படி சும்மா ஸ்டிக்கரை ஒட்டி மத்திய அரசுக்கு பெயர் போயிடக்கூடாது, இவர்கள் எப்படியோ நீடிக்க வேண்டும் என்ற அந்த குறுகிய பார்வை தான். மக்கள் மீது இருக்கின்ற அக்கறை கிடையாது. அதனால நிறைய திட்டங்கள் நிறைவேறாம பண்ணி வச்சிருக்கிறாங்க. அந்த திட்டங்கள் வந்தா என்ன மோடிஜியுடைய பெயர் புகழ் வந்து இவங்க பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு எல்லாம் தெரியும், உலக அரங்கிலே இன்னைக்கு அவருடைய நிலைமை என்னன்னு. அத்தனை நாட்டு பெரிய பெரிய பிரதமர்கள் எல்லாம் கைகுலுக்கி அவரிடம் மகிழ்ச்சியுடன் பேசுவது, இந்த சிக்கல் இந்த விலைக்கூட இந்த இதிலெல்லாம் கூட எவ்வளவு சிறப்பாக நமக்கு பல நாடுகளில் வந்து இன்னைக்கு ஆயிலுக்கும் இதுக்கும் எவ்வளவு பிரச்சனைகள் உங்களுக்கு எல்லாம் பத்திரிகையாளர்களுக்கு தெரியும். இருந்தாலும் அது எவ்வளவு ஹேண்டில் பண்ணி எவ்வளோ நல்லா பண்ணிட்டு இருக்காருன்றது மக்கள் அறிவார்கள். அதனால மக்களை இன்னும் முட்டாளாக்கிட்டு இருக்க முடியாது. மக்களுக்கு நல்லா தெரியும். இது சும்மா ஒரு டெல்லியா தமிழ்நாடான்றது தமிழ்நாடு மக்கள் கேட்கவே மாட்டாங்க. டெல்லி மத்திய அரசு, இது மாநில அரசு. அந்த அடிப்படை கான்ஸ்டிடியூஷனல் பேசிக் திங்ஸ் கூட இந்த ஆளுக்கு. பாஜக எதிர்ப்பு மக்கள்கிட்ட இல்லையா? பாஜக எதிர்ப்பு கிடையாது. வாழவே விஸ்வகுரு உலகம் போற்றும் உத்தமராக தான் தமிழகத்தில் இருக்கிறவங்க எல்லாம் நிறைய மோடிஜி மேல ஒரு தவ புதல்வன் அவர் கிடைச்சிருக்கிறது எங்களுடைய புண்ணியம் தான் நினைக்கிறேன். மோடி எதிர்ப்பு பாஜக எதிர்ப்பு இந்த எலெக்ஷன்ல கிடையாது நிச்சயமா இருக்கு. உதகையில எப்படி இருக்கு? உதகை வந்து கன்னியாகுமரி, நீலகிரி இதெல்லாம் எடுத்தோன்னா, ஏன்னா எங்களுக்கு ஒரு ஆன்மீக தொடர்பு எங்களுக்கு இருக்கு. ஆன்மீகத்தையும் எங்களுடைய படுகு சமுதாயத்தை பிரிக்கவே முடியாது. எப்படி கன்னியாகுமரி பகுதியிலும் எப்படி இருந்துச்சோ இங்கேயும் எங்களையும் வந்து ஆன்மீகத்தையும் பிரிக்க முடியாது. இவங்களுக்கும் ஆன்மீகத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. கோயிலை இடிப்பேன்றான், நாங்க கோயிலை கட்டுறோன்றோம். அதனால இடிக்கிறவர்களுக்கும் அழிவுக்கும் ஆக்கத்திற்கும் இருக்கிற ஒரு போராட்டம். அதனால மக்கள் நல்லா புரிஞ்சிட்டு இருக்காங்க, ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா உங்களுக்கு பக்கத்துல இருக்க அவினாசி தொகுதியில மத்திய நியமனம் போட்டிடுறாங்க. நிச்சயமா வெற்றி பெறுவார், நல்லா வெற்றி பெறுவார். நிறைய கடந்த காலத்திலே எடப்பாடி காலத்துல எல்லாம் அத்திக்கடுவு அவினாசி திட்டத்தில் எல்லாம் ரொம்ப சிறப்பா செஞ்சு கொடுத்துருக்குறாங்க. அது ஒரு அதிமுகவின் கோட்டை. அதனால பாஜகவுடன் இணைந்து பணியாற்றுவதனால் நிச்சயமாக ஒரு வெற்றி பெறுவார். உங்க வயசு என்ன ஆகுது? அது சீக்கிரட்டா இருக்கணும். நான் வயசு கவலைப்படல. ஏன்னா வயசு வந்து யங்ஸ்டர்ஸ் இல்ல, தாவேக்காவுக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறவங்க இவர் ஓடிடுவாரா நம்ம எம்எல்ஏவா தேர்ந்தெடுத்தான்னு சில பேர் நினைச்சிடக்கூடாது. அதுக்காக கேட்கிறேன். நான் எலெக்ஷன் கேன்வஸ் பண்றது வந்து பார்க்கட்டும். ஓகே, நான் எந்த அளவில் வேகமா போறேன்னு. ஐ பிலீவ் த ஏஜ் இஸ் ஒன்லி நம்பர். ஓகே, உற்சாகம் வேணும். ஓகே, நன்றி சார். பரப்புரைக்கு மத்தியிலே எங்களுக்கு நேரம் அளிச்சு பல்வேறு கேள்விகளுக்கு பதில் அளிச்சிருக்கீங்க. நிறைவா நேரடியாக உங்கள் தொகுதி மக்கள்கிட்ட எங்கள் கேமரா மூலயமா நீங்கள் ஏன் உங்களுக்கு வாக்களிக்கணும் அப்படிங்கிற விஷயத்த ஒரு நிமிஷம் பேசிக்கலாம். என்னோட எந்த குறுக்கீடும் இல்லாமல் கேமராவை பார்த்து பேசிக்கலாம். உதகை சட்டமன்ற வாக்காளர் பெருமக்களே, உங்களுடைய வீட்டு பிள்ளை உங்களுடைய சகோதரர் போஜராஜன் உதகை வேட்பாளராக உங்களிடம் அன்பான வேண்டுகோள். வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே ஒரு நல்லதொரு அரசு அமைய, தமிழகத்திலே தீய சக்தியை அழிக்க மத்திய அரசுடன் இணக்கமான ஒரு அரசு ஏற்பட்டு நல்ல பல திட்டங்கள் எல்லாம் நிறைவேற பாரதிய ஜனதா கட்சியின் தாமரை சின்னத்தில் உங்களுடைய ஓட்டை அளித்து என்னை பெருவாரியான வெற்றியை தந்து
உதவுமாறு உங்கள் அன்புடன் விரும்பி வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நேரத்துக்கும் கருத்துக்கும் மிக்க நன்றி சார். ரைட்டோ. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் சார்.